வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் முதல்ல கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 11:15 இந்த நேரத்தில் $2400 சரியாக ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இப்போது கிட்டத்தட்ட 2480க்கு மேலே போய் இந்த வாரம் மேலே ஹை போயிருக்கு. 2483 வரைக்கும் போயிருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டில் செவ்வாய்க்கிழமை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 2469 தான் அன்னைக்கான ஹை கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் 83க்கு மேலே போயிருந்தாலும் சஸ்டெயின் ஆகலை. க்ளோசிங்கும் அந்த 69க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. அந்த நாளுடைய முந்தின நாளுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் இல்லாமல் அதற்கு கீழே க்ளோசிங் வந்துருந்துச்சு. அதற்கு அப்புறம் அந்த 69க்கு மேலே இந்த 3 நாட்களும் தொடர்ந்து க்ளோசிங் இல்லாமல் இருக்கிறது தான் அதனுடைய பிரேக் அவுட். ஆனாலும் கூட அடுத்த கேண்டிலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இறக்கத்தை கொடுத்து திருப்பி உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தில் தான் இப்போ உள்ளே வந்திருக்கு. 2425க்கு கீழேயே இந்த வாரம் மீண்டும் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் நமக்கு தரலை அப்படின்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுத்துரும். இதற்கு பல காரணங்கள் இருக்குது, பல நிகழ்வுகள் இருக்குது. ஸோ அதனுடைய விளைவாக கூட கோல்டு இறங்கிக்கிட்டு இருக்கு. அது ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சரியாக செயல்படாமல் போனதற்கு இந்த டெக்னிக்கல் ரீசனாக நம்ம பார்க்குறது. அடுத்த கேண்டில் நமக்கு சரியான கன்ஃபர்மேஷன் இல்லாத போது நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது டெஃபினட்டாக வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கோல்டை பொறுத்தளவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் வந்தாலும் கீழே அது எங்கே தயங்கி நிற்கிதோ மறுபடியும் அந்த இடத்துலேருந்து திரும்பி அது மேலே போகிறதுக்கு தான் அதிக முயற்சிகள் எடுக்கும். வரட்டும், எவ்வளோ கீழே வருதோ அதில் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் $31க்கு மேலேயே போயிருந்துச்சு. இந்த வாரம் கிட்டத்தட்ட அந்த $31 வரைக்கும் தான் மேக்ஸிமம் அந்த லெவல் போயிட்டு இப்போது 29.15 ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம கோல்டை விட இது ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் கொடுக்கல. அந்த 32.10 கூட கோல்டு தாண்டின மாதிரி அந்த ஹையை கூட கட் பண்ணாமல் அதற்குள்ளேயே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ 28.40லேருந்து 32.10 அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ளே தான் சில்வருடைய மூமெண்ட்டு இந்த வாரமும் கண்டினியூ ஆகிருக்கு. இறக்கம் கொண்டு கீழே வந்திருக்கிறதுனால 28.40ன்ற சப்போர்ட்டை நோக்கி திரும்பி மேலே போகும்போது மறுபடியும் அதனுடைய பயணத்தை தொடருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தற்சமயம் 29.15 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. என்ன செய்துங்கிறத அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் $82க்கு மேலே இந்த வாரம் சஸ்டெயின் பண்ண முடியாமல் தடுமாறி மீண்டும் 78.70 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் கீழே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி என்னுடைய லோவில் தான் இப்போ கிட்டத்தட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்றும் நமக்கு பெரிய இது கிடையாது. ஆனாலும் கூட இறங்கி வந்தது கொஞ்சம் தெம்பளிக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப மேலே போயிடாமல் கீழே வந்துட்டதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் மேக்ஸிமம் அந்த $72 வரைக்கும் வருமா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இந்த இடப்பட்ட காலகட்டத்தில் எங்கேயாவது $76 அந்த மாதிரி எங்கேயாவது வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து கூட திரும்புறதுக்கு வாய்ப்பு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலமையில தான் இருந்துகிட்ருக்கு. என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் 24,530 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,854 இன்றைக்கினுடைய டாப். ஆக்சுவலாக தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் நிஃப்டி போன டாப்பு. நம்ம 24,610 கொடுத்துருந்தோம். அதை தாண்டி நேற்று ஒரு நாள் மட்டும்தான் அதனுடைய க்ளோசிங் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 24,700
800 நேற்று க்ளோசிங்கு. பட் இன்றைக்கி 24,837 ஓப்பன் ஆனது. பட் அங்கே இல்லாமல் கொண்டு வந்து கீழே க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. சில காரணங்கள் ஒரு வேகமாக கீழே கொண்டு வந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 1% வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் சரிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நேற்றைய கேண்டிலை விட இன்றைய கேண்டில் பெரியதாக இருக்கிறதுனால என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் இன்றைக்கி அதனுடைய முடிவு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இந்த இறக்கம் கிட்டத்தட்ட 24,508க்கு கீழே போகும்போது மீண்டும் வந்து அதனுடைய இறக்கமானது 24,000 நோக்கி கூட வரத்துக்கு வாய்ப்புகளை தரலாம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நமக்கு இருக்குது. நம்முடைய புதிய கவர்மெண்ட் இந்த வாரம் அவங்களுடைய பட்ஜெட்டை படிக்க போகிறாங்க. ஸோ எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. அதனுடைய விளைவுகள் என்னன்றது அந்த 1 மணி நேரம் அவங்க படிக்க போகிற விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த விஷயங்கள் என்னன்றதை தெரிந்து கொண்டு எந்தெந்த செக்டர்ஸுக்கு எப்படியான சூழ்நிலைகள் உருவாகுதுன்றதை தெரிஞ்சு நம்ம முதலீட்டை இந்த வாரம் கொண்டு போகிறது கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்டும் அதற்கான ரியாக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது இன்றைக்கி இறக்கங்கிறதுக்கு ஒரு சின்ன குளோபல் சினாரியோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கான ரியாக்ஷனை தான் நான் இதை பார்க்குறேன். இருந்தாலும் கூட லைட்டாக இந்த பட்ஜெட் ஃபியரும் மார்க்கெட்டில் இருக்கும். அது முடிகிற வரைக்கும் ஒரு தேக்கம் இருந்து அதன் பிறகு தான் அந்த முடிவு தெரிஞ்சு மேலே போகிறதோ கீழே போகிறதோ முடிவு எடுக்கப்படும். ஸோ அதனால் அந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பொறுமை கடலினும் பெரியது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம இந்த சமயத்தில் நம்ம அந்த பொறுமையை காத்து நம்ம இந்த மார்க்கெட்டை அணுகிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பார்ப்போம் வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டியினுடைய பயணம் எந்த பக்கம் நமக்கு வாய்ப்பை தரப்போகுது அப்படின்ட்டு. அடுத்த செக்டர்ஸில் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் அது போன வாரமே தயக்கத்தை ஏற்படுத்தி 51,850க்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்தது. இந்த வாரம் அந்த இடத்த வந்து தொட்டு இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 52,265 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் லெவலில் தான் வந்து இன்னும் க்ளோசிங் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் தொடர்ந்து இந்த வாரம் செயல்பாடுகள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் தான் இதை முடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிற அளவில் தான் இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் இந்த பர்டிகுலர் சப்போர்ட்டான 51,850 உடச்சி கீழே போகுதா, இல்லை இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸான 54,360 நோக்கி போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி போன வாரம் 24,050 டச் பண்ணிச்சு. பட் அதை தாண்டி போக முடியல, கீழே இறங்கி வந்தது. இந்த வாரம் எந்தவித பெரிய மாற்றங்களும் இதுலேயும் இல்லை அப்படிங்கிறது தான் சூழ்நிலை. 23,596 இதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகள் இந்த வாரம் ஒரு அமைதியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது காரணமாக நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இந்த 24,050 கடக்குதா இல்லை 22,860 நோக்கி வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 39,923 இந்த வாரம் க்ளோசிங். 40,750ன்றது நம்மளுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனாலும் கூட இன்றைக்கி 40,682 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை நெருங்கும்போது ஒரு தள்ளு அங்கேருந்து வேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஓப்பனிங்கே அந்த இடம் தான் 40,682 கிட்ட தான் ஓப்பன் ஆகி கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சூழ்நிலைகள் இந்த பர்டிகுலர் செக்டரை நல்லா கீழே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணங்களாக அமைஞ்சுது. பார்ப்போம் வரக்கூடிய வாரத்தில் அந்த 40,750ன்ற ரெசிஸ்டன்ஸை கடக்காமல் மீண்டும் 38,740 நோக்கி வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஃபார்மா 20,425 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 20,760 போன வாரம் நம்ம தொட்டுச்சு. இந்த வாரம் கொஞ்சம் தாண்டி மேலே போனாலும் அதற்கு மேலே பெரிய சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து மறுபடியும் 20,470 கட் பண்ணி 20,425 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்து இன்றைக்கி க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% மேலேயே இந்த பார்மா செக்டார் வந்து இறங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இதனுடைய சப்போர்ட் அதுக்கு அடுத்த ஏரியாவாக எனக்கு தெரிஞ்சு 19,680 தான். ஒருவேளை இன்றைய லோவை கட் பண்ணி வரக்கூடிய வாரத்தில் இறங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த லோவை நோக்கி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வாய்ப்பு தராமல் மறுபடியும் இது வந்து திரும்பும்போது 20,760 தான் நமக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக அடுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி பார்மாவில் பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி தொடர்ந்து ஏற்றத்திலே இருந்துக்கிட்டு இருக்குது. 61,000 தாண்டிடுச்சு. 61,825 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 61,087 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 ரெசிஸ்டன்ஸை ஒரே வாரத்தில் கடந்து போயிட்டாங்க. 59,940 60,680 ஒரே வாரத்தில் கடந்து மேலே போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது எஃப்எம்சிஜியில் இந்த வாரத்தில் மார்க்கெட் இந்த கண்டிஷன்லேயும் நல்ல ஒரு மூமெண்ட்டோட மேலே நின்றுருக்கு. இன்றைக்கி ஒரு மைனஸில் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்காக கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் 61,000 மேலே நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எஃப்எம்சிஜியில் உள்ள ஹைலைட். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படி செயல்படுது, அடுத்து அந்த 61,825 நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இன்னைக்கினுடைய ஹையே 61,491 கிட்டத்தட்ட 61,500 வரைக்கும் நெருங்கி போயிருந்தாலும் கூட இன்றைக்கி இருந்த மார்க்கெட் சூழ்நிலை கருதி மீண்டும் அது வந்து ஒரு 400 புள்ளிகள் அங்கேருந்து கரைஞ்சி கீழே வந்திருக்கிறதா பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 26,040 மேலே அது தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனாலேருந்தே அதனுடைய வீக்னஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2.5% நெருக்கத்தில் மைனஸ் போய் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. 25,275 கீழே 24,963 க்ளோசிங் போயிருக்கு. 24,490 நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை க்ளோசிங்கில் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் அந்த லெவலுக்கு வருதா அப்படிங்கிறது. இப்போதைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 25,275 மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. பார்ப்போம் தொடர்ந்து இந்த இறக்கம் அடுத்த வாரமும் பயணிக்குதா அப்படின்றத. எதுக்கும் ஆட்டோ செக்டரில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ரியாலிட்டி போன வாரம் க்ளோசிங்க்கும் இந்த வாரத்துக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருந்தாலும் 1,100க்கு கீழே கொண்டு வந்து 1,096 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு செக்டார்கள் லிஸ்ட்டில் இதையும் வச்சுருக்கலாம். அந்த 1,120 தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதை தாண்டி மேலே போய் அடுத்த 1,180 நெருங்கிறதுக்கு முயற்சிகள் நடக்கலை. இருந்தாலும் இன்றைக்கி இறக்கமானது கொஞ்சம் சிவியராக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை இந்த இறக்கம் 1,084க்கு கீழே அடுத்த வாரம் தொடர ஆரம்பித்தால் 1,040ங்கிற சப்போர்ட்டை நோக்கி மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பாக நிஃப்டி ரியாலிட்டி மாறிடலாம். என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 9,805ங்கிற லெவலில் ரொம்ப நாளாக தவிச்சிக்கிட்டு மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டு இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகும்போது அடுத்து எந்த பக்கம் போக நினைக்குதோ அந்த பக்கம் வேகம் ஜாஸ்தி இருக்கும். நிஃப்டி மெட்டலை பொறுத்தளவில் கீழ் நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. 9,256 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய இறக்கம்ங்கிறது இன்றைக்கி நிஃப்டி மெட்டலில் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 4% ஒரே நாளில் சரிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய இம்பேக்ட் இன்னும் 8,950 வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தலாம். அங்கே வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நிஃப்டி மெட்டலில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தற்சமயம் ஒரு வீக்னஸ் மெட்டலில் கிடச்சிருக்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரியுது. மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமாகவே உங்களுடைய முதலீட்டில் இருக்கிறது நல்லது. அதுக்கு தான் நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல கண்ணில் தெரிஞ்ச ப்ராஃபிட்டை அப்பப்போ புக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அதற்காக இதுவே தொடர்ந்துரும்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஒரு நல்ல ஒரு பாதி அளவாவது அட்லீஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா மீண்டும் இந்த இறக்கங்களை மறுபடியும் நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஃபண்ட்ஸே நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படி மார்க்கெட் இருக்க போகுதுன்றதுக்கு. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இந்த வாரம் 13,194
அப்படிங்கிற ஒரு உச்சம் வரைக்கும் போயிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 13,112 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் டாப்பு. கீழே க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 12,729 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் லெவலான 12,650 நோக்கி நெருங்கி வந்துட்டாங்க. வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இது திரும்புதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி திரும்பினா நம்முடைய ரெசிஸ்டன்ஸை நோக்கி 13,635 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை மீண்டும் ஆயில் அண்ட் கேஸ் பெறும். அப்படி இல்லை அப்படின்னா 12,650 கட் பண்ணும்போது மீண்டும் அந்த 12,000 வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக மாறலாம். ஸோ என்ன செய்ய போகுது ஆயில் அண்ட் கேஸுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் 24,800 டச் பண்ண இந்த பர்டிகுலர்ஸ் நிஃப்டி அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் தொடர்ந்து மறுநாள் கொடுக்க முடியாமல் இன்றைக்கி 24,530 லெவலில் வந்து முடிச்சிருக்காங்க. 24,610க்கு மேலே நாம் க்ளோசிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக 25,395 வரைக்கும் போகுங்கிறது தான் நம்முடைய எய்ம். பட் அப்படி கொடுக்காம இந்த வாரம் மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கடக்காமல் இந்த வாரம் டச் பண்ணி தாண்டி மேலே போயும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்த முடியாமல் கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சில நாட்கள் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதன் பிறகு நம்முடைய முதலீட்டை அதற்கு தகுந்தாற் போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது நம்முடைய வேலை. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்திற்கான முதல் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இப்போ ஐடி நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸுங்களும் வந்துருச்சு. ரிலையன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸும் இந்த வாரங்களில் வரக்கூடிய நாளில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய இம்பேக்ட்ஸும் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ரிசல்ட் இம்பேக்ட்ஸும் பர்டிகுலராக உங்களுடைய பர்டிகுலர் ஸ்டாக்கினுடைய ரிசல்ட்ஸு வந்து அதனுடைய இம்பேக்டும் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஆர்டர்ஸ் கிடச்சதுனாலும் கூட சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸுகளுக்கு அது ஒரு இம்பேக்டாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் தரத்துக்கு முயற்சிக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த முதலீட்டுக்களை நம்ம கொண்டு போகிறது தான் நல்லது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.